வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, நான் உனக்கு அடிக்கடி கூறுவது, நீ செய்யும் எந்த காரியத்திற்கும் பலனை எதிர்பார்த்து செய்யாதே என்று. பிறகு அவர்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்று புலம்பாதே. அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். விவேகத்தை கடைப்பிடி, தெய்வ பக்தியோடு நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ். இதனால் நீ என்றும் தாழ்ந்து போக மாட்டாய். தீமையை சகித்துக்கொள் குழந்தையே. இதனால் பாவ கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து முடிவுக்கு கொண்டு வந்துவிடும். இதை நன்றாக புரிந்து கொள். துன்ப நிலை மாறி இன்ப நிலையை நீ அடையப் போகிறாய். தொலை தூரத்திலிருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது. உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உன் பிள்ளைகளும் நடந்து கொள்வார்கள். உன் இல்லத்தில் எல்லோரும் உன்னிடம் அன்பு செலுத்துவார்கள். நீ தனியாக இருக்கிறேன் என்ற உன் கவலை தீரப்போகிறது குழந்தையே. உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது. ஏமாற்றங்கள், விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நீ நினைக்கிறாயா? கவலை கொள்ளாதே. இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும். அதே போல நேர்மறை தெரிவது உன்னிடத்தில். பௌர்ணமி, அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான், வளர்பிறை தேய்பிறை என்று. அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும், சறுக்குகின்ற காலமும் இருக்கும். இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதுதான் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிறது. உன் வழிகளை கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய். இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு. உனக்கு வரும் துன்பங்களால் நீ துவண்டு போகாதே. நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு. நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும். இது உன் அன்னையின் வார்த்தைகள். சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால்தான் உனக்கு உறுதுணையாக நிற்கின்றேன். உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும். அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். உன்னை இதே சூழ்நிலையில் நான் விட்டுவிடமாட்டேன் குழந்தையே. உனது வாழ்க்கை வண்ணமயமாக விளங்கப் போகிறது. நிச்சயம் நீ தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய். உன் அன்னையான நான் உன்னை வெற்றியடைய வைப்பேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் குழந்தையே. லட்சியத்தை நோக்கி அசைக்க முடியாத உறுதியோடும் பொறுமையோடும் செயல்பட்டால்தான் நீ வெற்றி பெறுவாய். நீ பிறருக்கு செய்யும் தன்னலமற்ற நன்மை என்ற ஒன்றினால் உன்னுடைய கர்மாக்களை நீ கரைந்து போக செய்ய முடியும். நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் 100 அடி வைப்பேன். இதை நீ நடைமுறைப்படுத்திப்பார். விரைவில் உன் பிரச்சனை தீர்ந்துவிடும். உனக்கான நன்மை உடனடியாக நடக்கத் தொடங்கும். நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய்? அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன். பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள். ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே. புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது. அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாய் வளரப்போகிறாய். நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே. நீ இப்படி நினைத்தால், இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும். அமைதியாய் இருப்பது சிறந்தது. பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும். அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள். ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும். நிம்மதி தென்றலாய் வீசும். மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும். உன் கோபங்கள், ஆதங்கம், வருத்தங்கள், உன் எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும். அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான். அதை நீ கடைப்பிடி. உன் வாழ்வு இனிமையாகும். வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே.
அதை நீ ஒருபோதும் செய்யாதே. ஒருவர் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார். கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு. அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும். அதற்கு என்றைக்கும் இடம் கொடுக்காதே குழந்தையே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உன் மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன், அது உனக்கு தெரியவில்லையா? நீ மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா? இல்லை. யோசித்துப்பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளோடு பூசல்கள், ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது. நிம்மதியை இழந்தாய். ஏன், தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா, இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாயே, அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா? ஆனால் அனைத்தும் உன் அன்னையான நான் அறிவேன். அனைத்தும் நன்மைக்கே நடக்கிறது. இன்று எப்படி இருக்கிறாய்? தினமும் என்னை நீ பூஜித்தாய். ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் தெரியுமா? நீ எனது பொக்கிஷம். என் அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். நீ பொறுமையாக இரு. நான் என் அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன். இன்னும் 48 மணி நேரத்தில் திடீர் திருப்பம் வரப்போகிறது. நீ மனம் மகிழப் போகிறாய் குழந்தையே. இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு. யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீ கவலைப்படாதே. அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள். ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன், அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே. இவ்வுலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை. அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும். நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது. நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு. இந்த உடல், மனைவி, மக்கள், மனை, செல்வம், வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே. எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்றும் நினைக்காதே. அதனால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை செய். தர்மம் தலை காக்கும். தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இது வெறும் வாய்மொழி மட்டும் அல்ல, வாழ்வின் அனுபவ மொழி. அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம். உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையே. மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான, பணிவான, நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும். உன் அன்னையான நான் உனக்கு என்றும் நிழலாக இருக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் இருக்கிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் குழந்தையே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன். என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக அவன் நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது. ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போலத்தான் நானும். அதனால் என் பக்தர்களாகிய நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். என்னையே முழுமையாக நம்பு. நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராகு. நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி நடக்கப் போவதையும் அறிந்துள்ளேன். எத்தனை துயரங்கள், இழப்புகள், மாற்றங்கள், அத்தனையும் எனக்கு தெரியும். உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். இவை அனைத்துமே மாறப்போகிறது. உன் வாழ்வில் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன்.